உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அம்பாள் அந்த பிந்து ஸ்வரூபமாக கோணமானது ஸ்ரீபுரத்தை ரெப்ரசென்ட் பண்றது. சிந்தாமணி கிரகத்தை அது காண்பிக்கிறது, அரண்மனையை காண்பிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பிந்து அந்த திரிகோணத்துல இருக்கு. அந்த சிந்தாமணி கிரகமாக இருக்கக்கூடிய அரண்மனையாக அது இருக்கு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்க வசுகோணம் அப்படின்னா 8 கோணம் ப்ளூவா தெரியறது பாருங்க. 8 இருக்காது, 8 ட்ரையாங்கிள், 8 ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. அது வசுகோணம் அப்படின்னு பேரு. 8 இருக்கா, அது வசு கோணம். வசு கோணம் ஏன் அப்படின்னு சொல்றாருனாக்க 8ன்னு சொல்லாம வசுன்னு ஏன் சொல்றார் அப்படின்னாக்க அஷ்ட வசுக்கள் இல்லையா, அதனால கொஞ்சம் சீக்கிரட்டா சொல்றாரு. என்ன அஷ்ட வசுக்கள் அத சொல்றதுக்காக வசு கோணம் அப்படின்னார். அதுக்கப்புறம் உள்ளேயும் வெளியிலையும் ஒரு 10 இருக்கா உங்களுக்கு கூடியது அந்தர்தசாரம்னு பேரு, பகிர் தசாரம்னு பேரு. இப்படி 2 இருக்கு. கரெக்டா? 2 10. இப்ப என்னாச்சு, பிந்து இருக்கு, ஒரு திருக்கோணம் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வசு கோணத்துல 8 ட்ரையாங்கிள் பார்த்தோம், 9 பார்த்துட்டோம். இப்ப தசார யுக்மம் அப்படின்னு சொன்னா 2 தசாரம் அப்படின்னு சொன்னா அந்தர்தசாரம் பகிர் தசாரம் அப்படின்னு 10 10 20. இப்போ 29 பார்த்து இருக்கோம் நம்ம. ரைட்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு பாருங்க, ஒரு 14 இருக்கு பாருங்க. இருக்கா? இருக்கா? இப்ப என்ன டோட்டலா பாத்தீங்கன்னா 1 + 8 + 10 + 10 + 14 மொத்தம் 43 ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட்டா? 43 ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்கு மேல 8 தளங்கள் இருக்கு பாருங்க, 8 பத்ம தளங்கள் இருக்கு. நாகதளம் அப்படின்னா நாகன்னதும் லைட்டா 8ன்னு சொல்லாம நாகன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திக்கஜங்கள் 8 அப்படின்ற அர்த்தம். 8 தளங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 8 தளங்கள் இருக்கு பாருங்க அதுக்கு மேல. ரைட்டா? அதுக்கு மேல உங்களுக்கு சோடச தளங்கள் இருக்கு பாருங்க. கரெக்டா? தெரியுதா? 16 கலைகளை குறிக்கக்கூடியது இது, 8 ஈஸ்வரியங்களை குறிக்கக்கூடியதான தளம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீசக்கரம் பூஜம் பண்ணா. சோடச கலம் அப்படின்னாக்க காமாகர்ஷின் வியாதி ஆங்காரம் முதலியெல்லாம் சேர்ந்து 16 கலைகள் நமக்கு 16 ஆர்ட்ஸ் கிடைக்கக்கூடியது இல்லையா? சோடச பத்திர யுக்தம் இப்படி 16 ஆச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு இருக்கு பாருங்க, விருத்தத்ரயம் அப்படின்னு பேரு. 3 வட்டங்கள், சத்துவம் ரஜசு தமசு அப்படின்னு குறிக்கக்கூடியது 3 வட்டங்கள் இருக்கா? இது பேர் விருத்தத்ரயம் அப்படின்னு பேரு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, 4 ஸ்கொயர். அதுல 3 கோடு இருக்கும். தரணி விருத்தத்ரயம், தரணி சதனத்ரயம். தரணி அப்படின்னாக்க பூ அப்படின்னு அர்த்தம். தரணி சதனம், இந்த பூக்கெல்லாம் இருக்கக்கூடிய தரித்து கொண்டு இருக்கக்கூடியதான 3 கோடுகள். அது அந்த 3 கோடுகள்ல நடுவுல ஒரு 4 வாசல் இருக்கு. அது பாருங்க, இந்த 3 கோடுகளை என்ன ரெப்ரசென்ட் பண்றதுன்னா பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு சொல்லக்கூடியது. பூஹு புவஹா சுவஹா, கீழ்லோகம் அந்தரிக்ஷ லோகம் மேல் லோகம். இது 3த்தையும் சிக்னிபிகன்ட் பண்றதாக இருக்கக்கூடியது அந்த 3 கோடு வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர்ல. அதுக்கு பேரு அதுல தரணி சதனத்ரயம் அப்படின்னு பேரு, சதுரஸ்ரம் அப்படின்னு அதுக்கு பேரு. ரைட்டா? இப்படி இவைகள் எல்லாத்தையும் இருக்கக்கூடியவள் தான் இந்த ஸ்ரீசக்கரத்திலே உதிக்கிறவள் தான் பரதேவதாயாக அப்படின்னு சொன்னார் இல்லையா? பரதேவதையானவள் இப்படி எப்படி பிந்துவாக, இன்னொரு தடவை சொல்ற பார்த்துட்டே வாங்க, பிந்துவாக. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் 8 ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் 10 ட்ரையாங்கிள் உள்ள 10 ட்ரையாங்கிள் வெளியில, அதுக்கப்புறம் கிரீனாக ஒரு 14, அதுக்கு மேல ஒரு 8 தளம்,
அதுக்கு மேல ஒரு 16 தளம், அதுக்கு மேல ஒரு 3 ரவுண்டு கோடு, அதுக்கு மேல ஒரு 3 ஸ்கொயர் கோடு, அந்த 4 கோட்டுக்கு நடுவுல 4 வாசல். கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், உபாசன யோகம் வழியாக இந்த வழியாக வெளியிலிருந்து நம்ம உள்ள போறோம். அதனாலதான் நவாவரண பூஜை எல்லாம் வெளியிலேந்து உள்ள போவோம். 9வது ஆவரணத்துலதான் நம்ம பிந்து கிட்ட போவோம். வெளியிலேந்து பண்ற மாதிரி இந்த பூஜையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி இருக்கும்னாக்க, நீங்க முதல் ஆவரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்படியே உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கவங்களுக்கு இல்லன்னா கவலைப்பட வேண்டாம். நான் இப்ப சொல்றேன். முதல்ல வெளியிலேந்து உள்ள போறோம். அந்த சதுரஸ்திரத்துல 3 கோடு இருக்கு இல்லையா, அத முதல்ல பூஜை பண்றோம் இல்லையா. இதுக்கு பேரு திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பேரு. அதுல அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தி, ஈசித்வ சித்தின்னு ஒரு 10 விதமான சித்திகளானது அது வழியா வருகிறது வெளிக்கோடுல இருந்து. 2வது கோடுல பிராமி மாத்ரு, மாகேஸ்வரி மாத்ரு, கௌமாரி மாத்ரு, வைஷ்ணவி மாத்ரு, வாராகி மாத்ரு, மகேந்திரி மாத்ரு, சாமுண்டா மாத்ரு, மகாலட்சுமின்னு அதை பூஜை பண்றோம். அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய 3வது கோடுல சர்வசங்கோபினி முத்ரா சக்தி, விஜ்ராவணி முத்ரா சக்தி, சர்வாகர்ஷினி முத்ரா சக்தி, இப்படி பண்ணி இந்த 3த்துக்கும் பூஜை பண்ணி அதுக்குள்ள 2வது ஆவரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். 2வது ஆவரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த 3 கோடு சதுரஸ்திரம் இதை முதல்ல பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2வது ஆவரணத்துல இந்த தளங்கள் இருக்கு இல்லையா, அந்த தளங்களுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்றோம். காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினின்னு அதை பூஜை பண்றோம். அதற்கு பிறகு இல்லையா, அதுக்கு அந்த அஷ்டதளம் இருக்கு இல்லையா, அதுக்கு பூஜை பண்றோம். இந்த அஷ்டதளத்துக்கு பூஜை பண்ண பிறகு அந்த 14 ட்ரையாங்கிளுக்கு ஒரு பூஜை பண்றோம் இல்ல 3வது ஆவரணத்துல. அப்புறம் 4வது ஆவரணத்துல, 5வது ஆவரணத்துல பகிர்தசாரமாக இருக்கக்கூடிய 10, அதுக்கப்புறம் 6வதுல உள்ள இருக்கக்கூடிய 10க்கு பூஜை பண்றோம். அதுக்கப்புறமாக இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 8 கோணத்துக்கு பண்றோம். அதுக்கப்புறமா 8வதுல அந்த நடுவுல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு பண்றோம். அதுக்கப்புறம் 9வதுல அந்த பித்துக்கு போறோம். இப்படிதான் நவாவரண பூஜையானது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்படி இப்ப நமக்கு முதல்ல ஸ்ரீசக்கரத்தை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் பாடத்துக்கு வரணும். பாடத்துல அவர் இன்னொரு காரியம் பண்ணிருக்காரு. நவசக்கரங்களும் சேர்ந்ததுதான் ஸ்ரீசக்கரம். இது சிவனுடைய சக்தியினுடைய ஒரு வப்புகு சரீரம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இதுல எது சிவசக்கரம், எது சக்தி சக்கரம் அப்படின்னு இருக்கு. 9ன்னு சொன்னார் இல்லையா. 4 சிவசக்கரம்னு சொன்னார், 5 சக்தி சக்கரம்னு சொன்னார். இதுல எது சக்தி சக்கரம், எது சிவசக்கரம் அப்படின்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அழகா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு பாடமானது ஈஸியா சொல்றேன். இந்த மேல கூர்கூரா ஒரு 4 இருக்கு பாருங்க இல்லையா, அது சிவசக்கரம். கீழே அந்த ட்ரையாங்கிள் இப்படி இன்வெர்டடா இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் கீழே 5 இருக்கு பாருங்க சென்டர்ல இல்லையா, இது சக்தி சக்கரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. ஆனா அந்த பாடத்தை எடுத்துக்கல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, திரிகோணம் முதல்ல நான் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கா, அப்புறம் நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல. திரிகோணம் அஷ்டகோணம் ச தசகோணத்வயம் ததா சதுர்தசாரம் சைதானி சக்தி சக்கராணி பஞ்ச. சக்தி சக்கரங்கள் 5, சக்தி சக்கராணி பஞ்ச. எப்படி திரிகோணம் நடுவுல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அதுக்கு மேல இருக்கக்கூடியது என்ன அஷ்டகோணம், 8 ட்ரையாங்கிள் இருக்கா. நம்ம என்ன சொன்னா திரிகோண வசுகோணன்னு பார்த்தோமே, 8 ட்ரையாங்கிள் இருக்கு அஷ்டகோணம். அதுக்கப்புறம் என்ன தசகோண துவயம், அந்தர் தசாரம் பகிர் தசாரம்னு 8, அந்த ப்ளூ ரெட் இப்படி செட்டு. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரீன்ல ஒண்ணு இருக்கு பாருங்க இல்லையா, இப்படி கிரீனா இருக்கக்கூடியது சதுர்தசாரம் அப்படின்னு பேரு. இப்படி இருக்கக்கூடியது 14, 1
8, 10, 10, 14 இந்த 43 ட்ரையாங்கிளும் சக்தி சக்கரம் சார். இதுல பாக்கி எல்லாம் அப்ப என்ன ஆகுது? சிவசக்கரமா. இப்போ சிவாட்சரம் சக்தி அக்ஷரங்களோட மேப் பண்ணிக்கலாம். இந்த உபயாத்மிகமாக ஒண்ணு இருக்க, கிரீம் ஒண்ணு இருக்க, அது எப்படி பாக்குறதுன்னு அதுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதையும் சொல்றேன். இப்போ முதல்ல சக்தி சக்கரங்களை பார்த்துட்டோம். என்னென்ன திரிகோணங்கள்லாம் சக்தி சக்கரம். ஒரு திரிகோணம் சென்டர்ல மேல 8 கோணம், அதுக்கு மேல 10 திரிகோணங்கள், அதுக்கு மேல 10 திரிகோணங்கள், அதுக்கு மேல 14, மொத்தம் 43 கோணங்கள். இதெல்லாம் சக்தி சக்கரங்கள். ரைட்டா? திரிகோண அஷ்டகோணம் தசகோணத்வயம் ததா சதுர்தசாரம் சைதானி சக்தி சக்கராணி பஞ்ச. இப்படி 5 சக்கரங்கள் இருக்குப்பா. இததான் நாம் சதுர்பிகி சிவசக்கரைச்ச சக்தி சக்கரைச்ச பஞ்சபிகின்னு சொன்னேன். அந்த சக்தி சக்கரைச்ச பஞ்சபிகியை இப்படி 43 ட்ரையாங்கிளாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, பிந்துஹு பிந்துஷ்ட அஷ்டதலம் பதம் பத்மம் ஷோடச பத்ரகம் சதுரஸ்தம் சத்வாரி சிவசக்கராண்யனுக்ரமாத் அப்படின்னார். 5 ஆயிட்டா. இப்ப பாருங்க, பிந்து நடுவுல இருக்கக்கூடிய பிந்து அதான் சிவன், சிவஞானம் அதுதான். அதுக்கு மேல அஷ்டதலம், இந்த அஷ்டதலங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரெட்ல இருக்கு பாருங்க தலை, அந்த ப்ளூ இது கிரீன் 14 இதுக்கு மேல ஒரு கலர்ல இருக்கு பாருங்க ரெட்ல, இது அஷ்டதலம். அதுக்கு மேல வயலட்டோ ரோஸ்லயோ இருக்கு பாருங்க இல்லையா, அது 8 தளம் 16 தளம் இல்லையா, 16 தளம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பிந்துஷ்ட அஷ்டதலம் பத்மம் பத்மம் ஷோடச பத்ரகம். அதுக்கப்புறம் சதுரஸ்திரம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் 4வதா வைத்துக் கொள்ளுங்க. இந்த 4 கேட்டகரியும் பிந்து அஷ்டதலம் ஷோடசதலம் வெளியில இருக்கக்கூடியது எல்லாம். இந்த இன் ஷார்ட் சொல்றதா இருந்தா எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த ட்ரையாங்கிள்ஸ் தவிர திரிகோணங்கள் தவிர இருக்கிறதெல்லாம் சிவசக்கரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சிவசக்கரம் இப்படி சிவசக்கரங்களானது 4 இருக்கு, சக்தி சக்கரங்களானது 5 இருக்கு. 43 ட்ரையாங்கிளாகவும் தலங்களாகவும் அத பிந்துவாகவும் அதர்ஸாகவும் இருக்கக்கூடியதெல்லாம் சிவன். சரிதா? இப்ப சிவனுடைய சாமரஸ்யத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு சொன்னா, முதல் ஆவரணமும் 4வது ஆவரணமும் அப்படின்னு பாக்கணும். இந்த பூபுரமும் 14 இது ஒரு செட்டு சாமரஸ்யம் இல்லையா. அதுக்கப்புறம் 5, 5வது 6வது ஆவரணமும் இல்லையா, மேல சொல்லக்கூடியதான திரிகோணமும் சேர்ந்து இல்லையா, அது ஒரு செட்டு. இப்படி 3, 7 ஒரு செட்டு. அப்புறம் 1, 2, 4, 5, 6, 7, 8 போட்டுக்கணும். 1, 4 ஒரு செட்டு, 2, 5, 6 ஒரு செட்டு, 3, 7 ஒரு செட்டு, 8, 9 ஒரு செட்டு. அந்த ட்ரையாங்கிள் அது உள்ள பண்ணது இப்படி ஒரு செட்டு. இப்படி இதெல்லாம் சிவசக்தி சாமரஸ்யங்களை உண்டாகக்கூடியது, இப்படி பண்ணக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்ரீங்காரத்தை சிக்னிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருந்தா இதை விட்டுலாம். நம்ம சிவசக்கரங்கள் 4, சக்தி சக்கரங்கள் 5, இது கூட சேர்ந்ததுதான் ஸ்ரீசக்கரம். இதுதான் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்த சரீரம் வப்புகு அப்படின்னு. இந்த வப்புகான 2 சேர்ந்ததுன்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த ஒரு ஐடியாவை கொடுத்தேன். 1/4 முதலாவது ஆவரணமும் 4வது ஆவரணமும், 2வது ஆவரணமும் 5வது 6வது ஆவரணமும், 3வது ஆவரணமும் 7வது ஆவரணமும், 8வது ஆவரணமும் 9வது ஆவரணமும் இதனுடைய ஐக்கியத்தை தெரியப்படுத்துகிறது. அந்த ஐடென்டிட்டியை சொல்லக்கூடியது. சிவயோகோ வப்புகுன்னு நம்ம படிச்சோம்ல, சிவ சிவா, சிவன்னாக்க ஹ்ரஸ்வமா இருந்ததுன்னா ஆம்பளை, சிவன் சிவா அப்படின்னு சொன்னா அம்பாள். அதனால அவர் என்னவா சிவயோகோ அப்படின்னு சிவனாகவும் சிவாவாகவும் இருக்கக்கூடியதுக்கு விடம்பாக இருக்கக்கூடியது என்னவோ இது இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு. இந்த இப்ப நான் சொன்ன விஷயத்தை இவர் சொல்ல போறாரு. இது
நான் இப்ப சொல்றேன், திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் உங்களுக்கு சொல்றேன். திரிகோணே பைந்தவம் லிஷ்டம் அஷ்டாரே அஷ்டதலாம்புஜம் தசாரயோஹோ ஷோடசாரம் கோகிருஹம் புவனா சக்கரே சைவானாமதி சாக்தானாம் சக்ராணாம் ச பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம் யோஜானாதி சதசக்கரவித். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சின்றது பெருசு இல்ல. இப்ப நான் சொன்ன முதலாவது ஆவரணமும் நாலாவது ஆவரணமும் ரெண்டாவது ஆவரணமும் அஞ்சாவது ஆவரணமும் ஏழாவது ஆவரணமுக்கும் ஒரு கனெக்ஷன், மூணாவதுக்கும் ஏழுக்கும் ஒரு கனெக்ஷன், 8க்கும் 9க்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணணுமா என்ன? இதை நான் உங்களுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியா இத மாதிரி உங்களுக்கு ஃபிகரேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், யோசிக்கிறேன். என்ன இப்படி திரிகோணத்துல இருக்கக்கூடிய பிந்துவும் அஷ்டகோணத்துல இருக்கக்கூடிய அஷ்டதள பத்மமும் ஒரு செட்டு. 2 தசகோணங்களும் அந்த 16 பத்மமும் இருக்க அது ஒரு செட்டு. 14 கோணமாக இருக்கக்கூடிய திரிகோணத்துக்கும் இந்த வெளியில இருக்கக்கூடிய பூபுரம் சதுரஸ்தம் இருக்கு இல்லையா, இது ஒரு செட்டு. அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. திரிகோணத்துக்கும் பிந்துக்கும் ஒரு கனெக்ஷன் நமக்கே தெரியறது இல்லையா முதல்ல இருக்கிறதுக்கு. அஷ்டத்துக்கும் அஷ்டதளத்துக்கும் அஷ்டகோணத்துக்கும் ஒரு சம்பந்தம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டதளம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த 8 ட்ரையாங்கிளுக்கும் இந்த அதே கலர்லயே இங்க போட்டிருக்கான் பாருங்க அஷ்டதளம், அது 2த்துக்கும் ஒரு கனெக்ஷன். அதனாலதான் சேம் கலர் அங்க போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் அஷ்டதச கோணங்களுக்கும் அஷ்டகோணத்துக்கும் அஷ்டதள பத்மத்துக்கும் ஒரு கனெக்ஷன். 2 தச கோணங்கள் இருக்கு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா ப்ளூவாகவும் ரெட்டாகவும் இருக்கு இல்லையா. இந்த 20க்கும் அந்த இருக்கக்கூடிய ரோஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை தவிர இருக்கிறதுக்கு என்ன கனெக்ஷன்னா இந்த 14 ஒண்ணு பாக்கி நிக்கிறது. இப்ப இந்த 14க்கும் வெளியில இருக்கக்கூடிய ரவுண்டு அந்த சதுரஸ்திரம், இதுக்கு ஒரு கனெக்ஷன். இப்படி சிவசக்கரங்களையும் சக்தி சக்கரையும் ஒண்ணுக்கொன்னு இணைக்கப்பட்டு சேர்க்கையாக யார் அறிகிறானோ அப்படின்னா, இப்ப சேர்க்கையாக யார் அறிகிறானோ நான் சொன்னதுனால இது 2 ஏதோ சேர்ற மாதிரி இருக்கு. 2 சேரெல்லாம் இல்ல, அது சேர்ந்ததுன்னு பிரிச்சுவிடும், சேர்ந்தா பிரிஞ்சிடும். பிரியாம சேர்ந்தாப்புலயே இருக்கு அப்படின்னு சொன்னா ஐடென்டிக்கலாக இருக்கு அப்படின்றத வேற சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி யார் இந்த சிவசக்கரத்தையும் சக்தி சக்கரத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு அது 2ம் அவினாபாவ சம்பந்தம், இது இல்லாமல் அது இருக்காது, அது இல்லாமல் இது இருக்கா. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்றே அப்படின்னு யார் புரிந்து கொள்கிறானோ, இப்படி இந்த ஸ்ரீசக்கரத்தின் மூலமாக யார் புரிந்து கொள்கிறானோ, யோ ஜானாதி சஹா சக்கரவித், இதை அறிந்தவன் யாரோ அவனுக்கு தான் சக்கரவித்துன்னு பேரு. அவனுக்கு தான் இந்த சக்கரத்தை பற்றி அறிந்தவன் சொன்னான். இந்த ஒரு நுணுக்கம் தெரியாம ஸ்ரீசக்கரம்னா என்ன சார் தெரியும், இதென்ன ஸ்ரீசக்கரனா கடையில கண்டுபிடிப்பேன் சார் 100க்கு நடுவுலன்னு சொன்னா அந்த நாலேஜ் இஸ் நாட் கவுண்டட். இப்படி சிவசக்கரம் என்ன, சக்தி சக்கரம் என்ன, சிவசக்தி சக்கரத்தினுடைய காம்பினேஷன் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிண்டு இந்த 15 அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா மந்திரத்துல எதெல்லாம் சிவாட்சரங்கள், எதெல்லாம் சக்தி அக்ஷரங்கள், எதெல்லாம் உபயாத்மகமான அக்ஷரங்கள் என்று யார் அறிகிறானோ அவனே உபாசகன், அவனே ஸ்ரீசக்கரவித்து அப்படின்னு சொன்னார். திரிகோணே பைந்தவம் சிஷ்டம் அஷ்டாரே அஷ்டதலாம்புஜம் தசாரயோ ஷோடசாரம் பூகிருஹம் புவனாத்மகே சைவானாமபி சாக்தானாம் சக்ராணாம் ச பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம். சைவமாக இருக்கட்டும், சக்தி அக்ஷரமாக இருக்கட்டும், சிவாட்சரமாக சக்கரமாக இருக்கட்டும், சிவசக்கரமா இருந்தாலும் சக்தி சக்கரமா இருந்தாலும் பரஸ்பரம் அவினாபாவ சம்பந்தம். இது இல்லாமல் அது இருக்காது, அது இல்லாமல் இது இருக்காது என்று யோ ஜானாதி, யார் ஒருவன் அறிகிறானோ அவனே சக்கர தத்துவத்தை அறிந்தவன், அவன் அல்லவா இந்த சக்கர சக்கரத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இன்னும் சொல்ல, சக்தியானவள் திரிகோண வடிவமாகவும் சிவனானவன் பிந்து வடிவமாகவும் இருக்கார். அதனால திரிகோணத்துக்கும் பிந்துவுக்கும் ஒரு சம்பந்தம் சார் அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கும் எப்படி சம்பந்தப்படுத்தினேன் நானு. முதல் ஆவரணத்துக்கும் 4வது ஆவரணத்துக்கும் 2வது ஆவரணத்துக்கும் 5க்கும் 6க்கும் 3வதுக்கும் 7க்கும் 8க்கும் 9க்கும் இப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கிறேன்னு
அது என்ன கனெக்ஷன் அப்படின்றத எப்படி தெரியுன்றத அத இவர் ஜஸ்டிஃபை பண்ண போறார். இப்படி அறிந்து கொண்டு யார் ஒருவன் பண்ணுகிறானோ அவன் தான் உபாசகன். இப்படி அறிந்தவர் யார் இருக்காரோ மகான்கள், அவர்களை நீங்க தெரிந்து கொண்டு அவளுக்கு நம்ம பண்ண பூஜித்தோமே ஆனால் இந்த அம்பாளுக்கு என்னெல்லாம் அம்பாள் கிட்ட இருந்து வருமோ அதெல்லாம் இவர்கள் கிட்டேயே வரும்னு சொல்லி இந்த தத்துவத்தை அறிந்ததான அந்த உபாசகர்களை பத்தி இப்ப பிரைஸ் பண்ண போறாரு. அடுத்து வரக்கூடிய 4-5 ஸ்லோகத்துல ரொம்ப விசேஷமா இதெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணீங்கன்னா இதை அறிந்தவாளை கண்டுபிடிச்சு அவளுக்கு நீங்க செய்யக்கூடிய பூஜையோ அவளுக்கு பண்ணக்கூடிய நமஸ்காரமோ இந்த ஸ்ரீசக்கர பூஜையினால என்னெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறதோ அதெல்லாம் இவாளுக்கும் இதனாலேயே வந்து சேரும் அப்படின்னு அதை பத்தி சொல்ல போற.